இங்க எல்லாருமே செல்போனை பத்தி சொன்னாங்க. பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும். அவங்க சொன்னது வேற. காவல்துறை அதிகாரியா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். இது நம்ம அறிஞ்ச ஒன்று. அமெரிக்கால ஒபாமா ஜனாதிபதியா இருந்த போது அமெரிக்கால உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் போனோம். இந்த பில்கேட்ஸை நாடு கடத்திருங்க. வியந்து போன ஒபாமா, ஏன் பில்கேட்ஸை நாடு கடத்த சொல்றீங்க? உலக பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் முதலாம் இடத்துல இருக்கிறான், அவனை போய் கடத்தினா நாட்டுக்குள்ள அசிங்கம், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எல்லாரும் என்ன சொன்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளினுடைய அறிவு, திறமை, ஒழுக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள், அங்க எங்க போறோம்னு பாத்துக்கங்க. உடனே எல்லாரும் சொன்னா 100 பேர் ஆள் எடுத்தா 60 பேர் இந்தியாக்காரனை எடுக்கிறான், 40 பேர் தமிழ்நாட்டில இருந்து எடுக்கிறான். அமெரிக்கால ஆளே இல்லையா? ஒரு சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ, ஒரு மைக்ரோசாப்டோட சிஇஓ சத்யா நாதல்லா இந்தியன், ஒரு சிவநாடார், சொல்லிட்டே போறோம். ஓ அப்படியா, நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போ சொல்லிட்டு பில்கேட்ஸை கூப்பிடுறாரு ஒபாமா. உன்னை எல்லாரும் நாடு கடத்த சொல்றேன், ஏன் 160 பேர் இந்தியாக்காரனா எடுக்கிறேன்? நடந்த சம்பவம், கதையல்ல, நிஜம். ஏன் இப்படி பண்ற? அமெரிக்கால புத்திசாலியே இல்லையா? ஐடி துறையே அவன் கையில போயிடும் போல் இருக்கேன்னு சொன்னோன்னா அவர் யோசித்து பார்த்துட்டு அது அப்படிதான், நீ நாடு கடத்துறதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னை நீ நாடு கடத்த வேண்டும் என்றால் தயவு செய்து இந்தியாவிற்கு கடத்தி விடணும். வியந்து போன ஒபாமா ஏன் அப்படி சொல்றான்னா அவன் ஒரு காரணத்தை சொல்றாரு, இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டார். நேர போய் அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஒபாமா ஒரே கேள்வி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். 100 வருஷமா உங்கள்கிட்ட எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்குடா, இந்தியாக்காரன்ட்ட 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, இப்பதான் கொடுக்குறான். ஐடி துறையில கம்ப்யூட்டர்ல கூட உங்களால ஜெயிக்க முடியாதடா உங்களன்னு கேட்கிறார். ஒருத்தன் கூட பதில் சொல்லல. இங்க அமர்ந்திருக்கின்ற முதல்வரை போல இங்கிருந்து அமெரிக்காவிற்கு சென்று ஆசிரியர் பணிக்காக அமெரிக்க குடியுரிமை கிரீன் கார்டு பெற்ற ஒரு ஆசிரியை, தமிழகத்திலிருந்து சென்ற ஆசிரியை மேடைக்கு சென்று ஒபாமா அவர்களே நீங்கள் அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன். அனுமதி வழங்கப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? மேடைக்கு போய், அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். இப்ப எல்லாரும் கை தட்டுறீங்கல்ல, உண்மையில நம்ம அப்படிதான் இருக்கோமா? நினைச்சு பாருங்க. ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. எத்தனை பேருக்கு தெரியும்? பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரி வளாகங்களிலும் ஆபாச படங்களினுடைய தாக்கம் செல்போனிலே அதிகமாக இருக்கிறது. நல்ல வேளை மன்னார்குடி மாதிரி இடத்துல இருக்கீங்க. கல்கட்டா, பாம்பே, சென்னை என்று நகர்ப்புறத்திலே தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை வெளியே படிக்க வைப்பவர்கள், காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன் உங்களுடைய நலன் கருதி. 1000 மாணவர்களிடம் 100 கல்லூரிகளிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் செல்போனிலே ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்ற உண்மை இந்திய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 1 கோடி. தெருவுக்கு தெரு வச்சிருக்கான். 50 ரூபா கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணி தர்றேன்னு ஒரு பைய கூட ரீசார்ஜ் பண்ணி தரதில்லை. 50 ரூபா கொடுத்தா ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தருகின்றான். நம்ம பிள்ளைங்க கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். அது என்னன்னு தெரியாம அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய பிள்ளைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. 2 சம்பவங்களை சொல்லுகின்றேன். முதலாவது சம்பவம் 1 மாதத்திற்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம். +2 முடிச்ச பிள்ளைய இது மாதிரி ஒரு காலேஜில் பெண் பிள்ளையை காலேஜில் அப்பா அழைச்சிட்டு போய் சேர்த்து விடுறாரு. தெரிஞ்சுங்க,
ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ஒரு ஆட்டோ டிரைவருக்கு, அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த பொண்ணை காலேஜுக்கு அழைச்சிட்டு போற மாதிரி சொல்லியிருக்காரு. காலையில் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நாள் மிஸ்டு கால் கொடுக்குது. ஆட்டோ டிரைவர் வந்து அழைச்சிட்டு போறான். போகும்போது யூ ஆர் சோ கியூட், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஒரே ஒரு வரி மெசேஜ் வரும். இந்த பொண்ணுக்கு அதை பார்த்தோன்னா தலைகால் புரியல. பொம்பளை பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து முதல்வருங்க இருக்காங்க, நீ அழகா இருக்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த நாள் அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குது. யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ், உன்னுடைய ட்ரெஸ் வந்து அழகா இருக்குன்னு மெசேஜ் வருது. உடனே இந்த பொண்ணு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குது. ஒருத்தன் பேசுறான், உடனே நான் உன்னை பார்க்கணும், ஏன்னா அழகா இருக்கான்னு சொல்லிட்டான்ல. 16 வருடமாக 10 மாதம் சுமந்து பெற்று விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்தெடுத்து கல்லூரியில் சேர்த்துட்டு அப்பா அம்மா கனவோடு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பிள்ளை அவனை பார்க்கறதுக்கு காலேஜை கட் பண்ணிட்டு போகுது. அவன் யாருன்னே தெரியாது. ஒரு வாரம் நட்பாகிறது, நட்பு காதலாகிறது. ஒரு நாள் அவன் ஃபோன் பண்ணி சொல்றான், உங்க தெருவில் ஒரு டாக்டர் இருக்காரு சென்னையிலங்க, அந்த டாக்டர் காலையில உடற்பயிற்சிக்கு எத்தனை மணிக்கு போறாரு, எந்த கார் நம்பர்ல போறாரு, என்ன நீ லவ் பண்றத நான் நம்பணும்னா நீ இதை எனக்கு பார்த்து சொல்லணுங்கிறான். 3 மணிக்கே எந்திரிச்சு அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நம்பர், டைமு, பாதை எல்லாத்தையும் அவன் செல்லுக்கு மெசேஜ் பண்ணுது. மறுநாள் காலையிலே அந்த டாக்டர் 17 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடக்கின்றார். கொலை நடந்திருக்கின்றது. யாரு குற்றவாளின்னு தெரியாம காவல்துறை படாத பாடுபட்டு கண்டுபிடிச்சு அவன் செல்லை சீஸ் பண்ணா இந்த பொண்ணு மெசேஜ் இருக்காது. ஒன்று தெரிஞ்சுங்க, மெசேஜ் கொடுத்துட்டு போட்டோ அனுப்பிச்சிட்டு டெலிட் பண்ணிட்டு டெலிட் ஃபார் ஆல்னு டெலிட் பண்ணிட்டா எல்லாம் அலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிங்கன்னா நம்மளை போல முட்டாள் யாருமே இல்லை. எல்லாமே நீங்க அனுப்புறது உங்க தோழனுக்கோ தோழிக்கோ நேராக போவாது. டவருக்கு போய் குக்கீஸ் ஹிஸ்டரியில் செட்டில் ஆகி அப்புறம் தான் போவோம். என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரு பர்மிஷன் வாங்கி எடுக்கணும்னா எல்லாத்தையும் படிக்க முடியும். நீ அனுப்பிச்ச அத்துணையையும் நீ அழைத்திருந்தாலும் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, அதான் உண்மை. இது தெரியாம அதை எடுத்து பார்த்தா கொலைக்கே இந்த மெசேஜ் தான் காரணமா இருக்கு. அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வந்தாச்சு. அதிகாரிகள் எல்லாம் நல்ல அதிகாரிகள் இருக்கத்தானே செய்கின்றார்கள். தூக்கு தண்டனை வந்துருமே. இந்த பொண்ணு படிக்கிற பொண்ணாச்சே, தெரிஞ்சு செஞ்சுச்சா தெரியாம செஞ்சுச்சா, என்னை போன்றவர்களிடம் பேசுகிறார்கள். பாவங்க, அதை ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. நீ அப்ரூவர் ஆயிக்கமா, நடந்ததை சொல்லு, உனக்கு தண்டனையில இருந்து விதிவிலக்கு உண்டுன்னு சொல்றாரு அந்த ஜாயின்ட் கமிஷனர் டிஐஜி ரேங்க்ல. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? இருந்தாலும் இறந்தாலும் அவனோடு தான் போ. அவனுக்கு தூக்கு தண்டனை, இந்த பொண்ணுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து ஜெயிலில் இருக்கு. பெற்றோர்கள் காவல் நிலையத்தையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத பெற்றோர்கள் தினம் தினம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இதற்காகவா படிக்க வைக்கின்றோம்? இதுவா ஒழுக்கம்? தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் தம்பதிகள், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் பிறந்த பெண்ணு ஜிண்டால் யூனிவர்சிட்டிக்கு போது படிக்கிறதுக்கு, எம்பிஏ போய் சேருது. கிருத்திக், கரண், சின்கான்னு 3 பேர் மிகப்பெரிய பணபலம் உள்ளவர்கள், அரசியல்வாதிகளினுடைய பலம் உள்ளவர்கள். அவங்க அப்பா எல்லாம் அப்படி. அந்த காலத்தில் நான் வடநாட்டில் இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். BMW கார்ல வர்றான், ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இந்த பொண்ணை நான் சொல்லி ஏமாத்துறேனா இல்லையா பாடுறான்னு. சொல்லும் போதே ஏமாத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு செய்யறான். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தெரியாதவங்கள்ட்ட வந்தால் அக்செப்ட் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காதீங்க. ஃபேஸ்புக்கில் இமெயில் ஐடியை போடாதீங்க, ஃபேஸ்புக்கில் பாஸ்வேர்டை போடாதீங்க. ஃப்ரீ ரீசார்ஜ், ஃப்ரீ கேம், ஃப்ரீ ஆப்னு எது வந்தாலும் டவுன்லோட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணால் உங்களுடைய செல்ஃபோன் கண்ட்ரோல் இன்னொருத்தனுக்கு போயிடும். இத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. இந்த பொண்ணு 2 நாள் பார்க்குது, 3ஆவது நாள் அக்செப்ட் பண்ணிடுது. வழக்கமாக நட்பாகிறது, காதலாகிறது. ஒரு நாள் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, ஒரு அழகா ஒரு போட்டோ ஒன்று அனுப்பிச்சு விடு ஆபாசமாங்கிறான். இரவு 9 மணிக்கு அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நார் நாராக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத பேதை பெண் தான் குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருது.
அதை ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி உண்டு லேர்ன் பண்ணிட்டான். பொண்ணு செத்து போயிடுவோன்னு அம்மா அப்பாவை கூப்பிடுது. அப்பதானே கூப்பிடுவாங்க. எங்களை மாதிரி அதிகாரிகள்ட்ட பேசுறாங்க, விமானத்தை பிடிச்சி போறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, போலீஸ்ல நடவடிக்கை இல்லை, சுப்ரீம் கோர்ட் போங்கிறோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு நல்ல அதிகாரியை போட்டு விசாரிக்க செய்யுது. நல்ல அதிகாரி விசாரிக்கிறாரு, நல்ல ஜட்ஜு கிட்ட போகுது. நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். சுனிதான்னு ஒரு ஜட்ஜு கிட்ட போகுது. அந்த சுனிதா அதை விசாரிச்சுட்டு, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சா நீங்கள் பார்த்தா எனக்கு ப்ளூ டிக் வருது இல்லை, அது மாதிரி இவன் யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கான்னு பார்த்தா அந்த ப்ளூ டிக்கை மட்டுமே வச்சு 3 குற்றவாளிகளுக்கும் ஒரு பெண் நீதிபதி முதல் முறையாக 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கோரியிருக்கின்றார். பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, சும்மா கையில் செல்லை வச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம் செய்ய வேண்டாம்னு தயவு செய்து சொல்லுங்க. அம்மா அப்பாவுக்கு செல்போனில் என்ன இருக்குன்னு தெரியாது. என் பிள்ளைக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துட்டா என் பிள்ளை புத்திசாலி பிள்ளை, நல்ல பிள்ளை நீங்க நினைச்சா, நடை தவழுகின்ற பிள்ளைய மவுண்ட் ரோட்ல விட்டுட்டு பத்திரமா அந்த பக்கம் என் பிள்ளை போயிடும் அப்படின்னு நினைச்சா எப்படியோ அப்படிதான். புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இது ஏதோ நான் சிரிக்க வச்சுட்டு போறதுக்காக வரல, சிந்திக்க வைத்து விட்டு போவதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பல முறை காவல்துறை அதிகாரியாக பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகளை ஒரு பிள்ளையோடு இன்னொரு பிள்ளையை எக்காரணம் கொண்டு ஒப்பீடு செய்யாதீர்கள். தூக்குணங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி இல்லையான்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்காங்க? செய்யவே செய்யாதீர்கள். கோபப்படாதீர்கள். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளுக்கு முன்னால் அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசாதீங்க. பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். நீங்க பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருந்து வாழ்ந்து காண்பியுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிள்ளைங்க நீங்க சொல்றத கேட்காதுங்க, பிள்ளைங்க நீங்க செய்யறத தான் செய்யும். இதை நான் அடித்து சொல்லுவேன். இப்ப இங்க பெரியவங்க உட்கார்ந்துருக்கீங்க, பிள்ளைகளை தவிர எல்லா பெற்றோர்கள் மட்டும் நான் சொல்றத செய்யுங்க. நான் சொல்றேன், நீங்க செய்யறத தான் பிள்ளைங்க செய்யும், நீங்க சொல்றத செய்யாதுன்னு. அத்துணை பெற்றோர்களும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோரும் வலது கையை தூக்குங்க. பெற்றோர்கள் மட்டும், பிள்ளைகள் வேண்டாம், எல்லாரும் வலது கையை தூக்குங்க. நான் சொல்றத செய்யுங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வச்சிருங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொடுங்கன்னு மைக்கில் கத்துறேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நான் செஞ்சதை தான் நீங்க எல்லாம் செஞ்சீங்களோ ஒழிய நான் சொன்னதை யாராவது செஞ்சீங்களா? ஒருத்தர். நீங்க வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லுன்னா அந்த பிள்ளை சொல்லுவான். நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான். 24 மணி நேரமும் மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பிள்ளைய சினிமா பார்க்காத, பிள்ளைய டிவி பார்க்காத. எப்படி? அப்பா எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டு பிள்ளைய பார்க்காதன்னா பார்க்கவும் கண்டிப்பா பார்ப்போம். நீங்களிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்பவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒற்றை ஜீவன், உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தானடா. சொல்றது யாரு? நபிகள் நாயகம். உன் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறார் அப்ரஹாம் லிங்கன். இப்ப இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, சித்திர சோலைகளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை வளர்த்தெடுப்பதற்கு உன் தாய் எத்தனை முறை ரத்தம் சிந்தினார்? எத்தனை பேருக்கு தெரியும்?
தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால் தானே நாம் சோற்றிலேயே கை வைக்கின்றோம். நீங்க பாருங்களேன், சோறு சூடா இருந்தா அப்பெல்லாம் சாப்பிடுவீங்க, நிறைய பேர் அப்பதான் உட்காந்துருக்கீங்க. சோறு நல்லா இருந்தா பிள்ளைங்க சாப்பிடுவீங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். அதுதான் உண்மை. சோழ பாடுபடுறான்னு ஒரு துறவி என்ன கதறினார் சுடுகாட்டில்னு கேளுங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு துறவு கோலம் புணுகிறார். மனைவி மரிக்கிறாள், கேட்கவில்லை. மக்கள் மரிக்கின்றார்கள், கேட்கவில்லை. தாய் வந்து மரிக்கின்றாள். தாயிட்ட சொல்றாரு பட்டினத்தார், உனக்கு ஈமக்கிரியை செய்யாம இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டான், இது சத்தியங்கிறார். சத்திரத்துல தங்கி பிச்சை எடுத்து சாப்பிட்டு தாய் இறந்தோன்னு சுடுகாட்டுக்கு ஓடுறார். என்ன பாடினார் தெரியுமா? இதை கேட்கிறவன் யாரும் தாயை அவமதிக்க மாட்டான், தாயை ஒழுங்கா பார்த்துக்காம இருக்க மாட்டான், தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட மாட்டான். 2 திங்களாய், 2னா 10 மாசம், அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினே. பெற்று வளர்த்து பால் கூட்டி வளர்த்த தாய எந்த பிறவில நம்ம காக்க போறேன் பார்க்க போறேன்னு யார் சொல்றா? ஒரு துறவி தாயை பார்த்து. அதோட நிறுத்தல, முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். தாய் உடம்புல எப்பறா நெருப்பு வைப்பேங்கிறார். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளைதந்து வாழ்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா கொஞ்சுறாங்களாம் பிள்ளைய. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு அழுகுறார். யாரு? ஒரு துறவி இறந்து போன தாயை நினைச்சு. அப்ப உயிரோட இருக்கிற தாயை எப்படி பார்த்துக்கணும்? இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஒரு தாயும் தந்தையும் இருக்கிறதெல்லாம் வித்து படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. அமெரிக்காவில் போய் படிக்கிறான், அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். இங்க பொண்ணு பார்க்குறாங்க, வரமாட்டேங்கிறான். நடந்த சம்பவம், கதை இல்லை. வர்றது குறையுது, பேசுறது குறையுது, பணம் அனுப்புறது குறையுது. ஒரே புள்ள, எல்லாத்தையும் வித்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சார், படிக்க வச்சார். அப்பா பிள்ளைய பார்க்காம படுக்கைய படுத்துறாரு. அம்மா ஃபோன் பண்ணி அப்பா சாகிற நிலைமையில இருக்காங்க, வந்து பாடுறாங்கிறாங்க. பார்க்கல. அங்க இருக்கிற மனைவி சொல்றா, இப்ப போனா பிள்ளைங்க படிப்பு கட்டுரும், ப்ரமோஷன் கட்டுரும்ட்டு. வரல. சாக போறாருன்னு உறுதியா தெரியுது. இங்க இருந்து அம்மா ஃபோன் பண்ணி அவங்க சித்தப்பாவை கூட வச்சுக்கிட்டு, அவர் தான் பணம் கொடுத்து படிக்க வச்சவர், அவர்கிட்ட கொடுத்து பேச சொல்றாங்க. ஏண்டா நீ மனுஷனாடா, நீ எப்படா இந்த மாதிரி இருக்க, செத்து போயிடுவார்ரா அப்படின்னு சொல்லும் போதே அவர் செத்து போயிட்டாருன்னு தகவல் வந்து சொல்றாங்க. இறந்துட்டாரா வாடாங்கிறாங்க. 4 நாள் பாடியை வைங்கிறான். 4 நாள் கழிச்சு வர்றான், கொல்லி வைக்கிறான். 2 கோடி ரூபா வீடு இங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில். தாய் மட்டும் படுத்திருக்காங்க அந்த வீட்டில், உறவுகள்லாம் போயாச்சு. அங்கிருந்து வந்து சொல்றான், எம்மா இந்த வீட்டில் நம்ம தனியா இருக்க வேண்டாங்கிறான். அந்த பேதை மனம் தன் தாந்தையை பார்க்க வரலேன்னு கோபமா இருந்து பேசாம இருந்த அந்த தாய், நீ தனியா இருக்க வேண்டாம்னு புள்ள நம்மளை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிட போறான், பேர பிள்ளைங்களை பார்க்கலாம் என்று ஏங்குகிறது. அவன் சொல்றான், இந்த வீட்டை விலை பேசிட்டோமா, 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன், உன்னை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறேங்கிறான். இல்லடா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்பா வாழ்ந்த வீடு, இதுலயே உருண்டு பேரண்டு செத்து போயிடுறான், அப்புறம் வித்துக்கடா. கேட்கல. கதற அழைத்து கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு விட்டு நண்பர்களே, கண்ணாடியை இறக்கி போயிட்டு வரேன்னு சொல்லாம போயிடும். போய் அமெரிக்காவில் 18 மணி நேரம் டிராவல் போய் இறங்குறான். இறங்கி பிள்ளைங்களுக்கு வேண்டிய ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போறாரு. அங்க போன உடனே காலையில சாப்பாட்டுக்கு உட்காந்தானே ஸ்வீட் எடுத்து வைங்கிறான். அப்பதான் ஞானோதயம் பிறந்த மாதிரி பொண்டாட்டி சொல்றா, இல்ல துக்க வீட்டில் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறான்.
இல்ல அப்பா செத்து தான் 15 நாள் ஆச்சு, ஈமக்கிரியே முடிச்சுட்டு வந்துட்டாங்க, நீ என்ன கருமாதி எல்லாம் முடிஞ்சு போச்சு, வைடி ஸ்வீட்டுங்க. இல்ல துக்கம் நடந்து 24 மணி நேரம் கூட முடியலங்கிறான். நிமிந்து பாக்குறான், உங்க அம்மா இறந்து 24 மணி நேரம் கூட ஆகலடா, நீ பிளைட்ல வரும்போதே உங்க அம்மா அங்க இறந்து போயிட்டாங்க. இதற்காகவா பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம்? இது ஒன்று. இதே மண்ணிலே திருவாரூர் மாவட்டத்திலிருந்து சென்ற 2 நண்பர்கள், சவுதி அரேபியாவில் நான் பேசிட்டு வர்ற 2 பையன். இந்த மண்ணினுடைய பெருமையை ஆரம்பித்தேன், அதை சொல்லி முடிக்கின்றேன். எனக்கு முன்னாடி வந்து ஜெத்தா விமான நிலையத்தில் சவுதி அரேபியாவில் பேசிட்டு வரும்போது முன்னாடி வந்து உட்கார்றான். 2 பேரும் ஒருத்தன் பேசிக்கிறான். ஒரு பையன் கேட்குறான், என்னடா மாப்பிள்ள 5 வருஷமா இந்த பாலைவனத்தில் படாத பாடுபட்டு தங்கச்சி கல்யாணத்தை நிறைவேற்றிட்டு போல் இருக்க, அதுக்கு தான் போறியான்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், ஆமாடா மச்சான், 5 வருஷமா அப்பா பாவம்டா, என்ன பண்ணுவார், அதனால ஊருக்கே போகலடா, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அப்பாவுக்கு அனுப்பிச்சேன், தங்கச்சி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, கல்யாணத்துக்கு தான்டா போகிறேங்க. அப்படின்னா இன்னமும் வரமாட்டியான்னு அவன் கேட்குறான். அவன் உள்ளே வரும்போது என்னிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீங்கள் தான் கலிமூர்த்தியா சாருங்கிறான். ஆமாங்கிறான். அப்படின்னு நான் சொல்கிறேன், சார் நான் உங்கள் ஸ்பீச்செல்லாம் கேட்டிருக்கேன், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணுங்கிறான். எடுத்துக்கிடான்னு. முன்னாடி தமிழ்நாட்டு பையங்களாச்சும் மன்னார்குடி திருவாரூர்னு சொல்கிறானே, தஞ்சை மாவட்டத்துக்கு சொந்தக்காரனாச்சேன்னு சொல்லிட்டு அந்த பையன்கள்ட்ட பேசிட்டு பின்னாடி உட்கார்றேன். இவன் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தவன்ட்ட சொல்கிறான், இல்லைடா இன்னும் 2 வருஷத்துக்கு நான் திரும்பி வருவேங்கிறான். ஏன்டா திரும்பி வர்றேன்னு அவன் கேட்குறான். கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு 10 பவுன் நகை போடணும்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்டுட்டாங்கடா. அப்பா என்னடா பண்ணுவார், பாவம் அவர்கிட்ட பணம் இல்லை, இந்த ஷேக்குங்கிறான். ஷேக்கு கிட்ட போய் 2 லட்ச ரூபா பணம் கேட்டேன், இன்னும் 2 வருஷத்துக்கு இங்கே வேலை பார்க்கணும்னு எழுதி வாங்கிட்டாரு, 10,000 ரூபா பணம் கொடுத்தாரு, இந்த மாதிரி செயின் எடுத்துட்டேன், அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறான். அவன் கேட்குறான், இவனை உனக்கு என்னடா வாங்கினேன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், டேய் ரத்த வேர்வை நிலத்தில் சிந்து காப்பாற்றுறேன்டா, உழைக்கிறேன்டா. நம்ம அங்கே எப்படின்னா பாயை கேட்டிங்கன்னா தெரியும், புழுதி புயல் அடிக்கும், பச்சை மரம் பற்றி எரியும், தார் உருகி ஓடும், அப்படி ஒரு நெருப்பு. அதில் போய் நம்மால் வேலை பார்க்குறான். நல்லா புரிஞ்சுங்க. வெளிநாட்டில் போய் அப்படியே ரோஜா படுக்கையில் படுத்துருக்கிறத யாராவது நினச்சிங்கன்னா அது தப்பு. நான் ஒவ்வொரு மாதமும் வெளிநாடு போகிறவன். உடனே இல்லைடா இன்னும் 2 வருஷம் வந்து தான் ஆகணும், அதுக்கு 2 லட்ச ரூபா ஷேக்கிட்ட வாங்கினதுனால 2 வருஷத்துக்கு வாங்கிக்கிட்டாருன்னு, இந்த பாலைவனத்தில் இன்னும் 2 வருஷம் வந்து கஷ்டப்பட போறியாங்கிறான். நான் அந்த பையனை முதல்ல ஒரு தட்டு தட்டி கொடுத்து இப்படி காமிச்சேன். பரவாயில்ல, தங்கச்சி கல்யாணத்துக்காக இப்படிலாம் சொல்கிறான். தனக்கு கூட உனக்கு என்னடா வாங்கினேன்னு கேட்டோன்னே, எனக்கு இங்கே எப்படா வாங்க முடியும், நான் போய் ஊரில் 100 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிக்கிறேன்டா, இந்த சம்பாதிக்கிற காசை இங்கே செலவு பண்ண மனசு வரலடாங்கிறான். அதுக்குள்ளே ஃப்ளைட்டு கூப்பிட்டாங்க, நான் உள்ளே போயிட்டேன், அவனும் வந்துட்டான். ஃப்ளைட்டுக்குள்ளே பேசணும்னு நினச்ச முடியல, பிஸ்னஸ் கிளாஸு எக்கானமி கிளாஸ் என்னால் பேச முடியல. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனுச்சுங்க. இறங்கினோன்னே எனக்கு முன்னாடி லக்கேஜ் எடுத்துட்டான். அவங்க அப்பா வயசான ஒருத்தர் வந்து அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஏப்பா என்னால் தானே உனக்கு இவ்வளோ சிரமம், என்னடா 5 வருஷம் வராமல் பண்ணிட்டியடா, கருத்து போயிட்டியடா, இழைச்சி போயிட்டியடான்னு அந்த ஆள் அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுது. அவன் தங்கச்சி வந்து கையை பிடிச்சிட்டானே, என் கல்யாணத்துக்கு தானே இந்த பாடு உனக்குன்னு அது ஒரு பக்கம் அழுவுது. இன்னும் 2 வருஷம் ஏன்டா வந்தேன்னு அவன் நண்பன் கேட்குறான்ல, ஏன்டா கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டேன்னு அவன் பக்கத்தில் நிற்கிறான். இவன் அந்த அப்படியே அந்த பிணைப்பில் இருந்து கண்ணில் எல்லாரும் 3 பேரும் அழுகுற அந்த சூழ்நிலையில் இருந்துங்க, அப்படி திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க. அதில் என்ன தெரியுமா அர்த்தம், இப்படிப்பட்ட பாசத்திற்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே வேலை செய்வேனடா என்பதுதான் அவன் சொல்லுகின்ற செய்தி. நான் பக்கத்தில் போய் அந்த அப்பாவுக்கார தட்டி, அவருக்கு என்ன தெரியாது, நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான். உடனே சொன்னான் பாருங்க, சார் சார் எங்கள் அப்பா கொடுத்து வச்சவங்க இல்லை சார், நாங்கள் தான் கொடுத்து வச்சவங்கண்ணா. யோசித்தேன் நான். உடனே சொன்னான், எங்களை பெற்று போட்டுட்டு எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க சார், எங்கள் அப்பா வேற கல்யாணமே பண்ணிக்கல சார், உடல் பொருள் ஆவி அத்துணையும் எனக்காக செலவு செய்தார், இருக்கிறதெல்லாம் வித்து நினைச்சார். இப்போ சொல்லுங்க சார், எங்கள் அப்பா கொடுத்து வச்சவங்களா நான் கொடுத்து வச்சவனா? நான் சொன்னேன், 2 பேருமே கொடுத்து வச்சவங்க தான் தம்பி. நீ ஜெத்தா விமான நிலையத்தில் என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்ட, இந்த மாதிரி இந்த மன்னார்குடி பக்கத்துல இருந்து 2 பையன் வந்திருக்கிய, உன்னோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வெளியில வந்தேன். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், 168 அடி 168 பேரை சுமந்துக்கிட்டு 35,000 அடி உயரத்தில் ஒரு விமானம் பறக்குது. திடீர்னு வெடிச்சத்தம், மரண ஓலம். காக்பிட்ல இருந்து பைலட் வந்து சொல்றான், மத்திய தரைக்கடல்ல உளுந்து இறக்க போறோம்டான்னு, எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்கன்னு. எல்லாரும் போட்டுக்கிறோம். 20,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு, என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு.
10,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. நடந்த சம்பவம், கதையில் நிஜம், காரணத்தோடு பதிவு செய்து முடிக்கின்றேன். அந்த இடத்துல அந்த துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்றான் என்ஜின் ஆன் பண்றதுக்கு. 5,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. திடீர்னு லைட் எரியுதுன்னு கத்துறான். விமானியும் போய் உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றான். என்ஜின் ஆன் ஆயிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி பக்கத்துல எமர்ஜென்சி லேண்டிங்னு தரையிறக்கிறான். 168 பேரும் பல நாட்டை சேர்ந்தவர்கள் வெளியிலே வருகின்றார்கள். பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கிறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன செய்தீர்கள், என்ன நினைத்தீர்கள்னு. ஒவ்வொரு நாட்டுக்காரனும் வீட்டை சொல்றான், நாட்டை சொல்றான், பேங்க் பேலன்ஸை சொல்றான், எல்லாத்தையும் சொல்றான். என் பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டார். இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியாவினுடைய பெருமை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் அனைவரும். தயவு செய்து பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் தாய் தந்தையினுடைய பாசத்தை புரிந்து, ஒழுக்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து, படிப்பினுடைய அருமை அறிந்து, கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து நீங்கள் படித்தால் நம்மை வெல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், நல்லா கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுட்டோம், முடி நரைச்சு போச்சு, வயசாயிடுச்சு, இறந்து போயிட்டோம். அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. தயவு செய்து பெரியோர்களே, நீங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மதுவுக்கு மட்டும் அடிமையாகி விடாதீர்கள். அது நம்முடைய சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையையே அழித்துவிடும். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான், வேறு வழி இல்லை. இங்கு அமர்ந்து இத்துணை மணி நேரம், இந்த இரவிலே 1.5 மணி நேரம் ஒருவர் கூட அசையாமல் கண்ணை துடைத்து கொண்டே உணர்ச்சி பூர்வமாக என்னுடைய பேச்சை கேட்ட எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். உங்களுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.